கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அங்கே மூலவர் வந்து ஸ்ரீ ஆறாவமுதன் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த காட்சிக்கு பின்னாடி ஒரு மனசை உருக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நம்ப முடியுமா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கும்பகோணமில் வந்து குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. அங்கே ஆறாவமுதர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா 108 திவ்ய தேசத்தில் இல்லாத சிறப்பு அந்த பெருமாள் சிலைக்கு இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு டைம் வந்து திருமலைசை ஆழ்வார் பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசத்தை வந்து சேவிச்சுட்டு மங்களாசாசனம் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த கோவிலுக்கு வராரு. இந்த இருக்கிற காவிரி ஆத்தங்கரை ஓரமாக அந்த பெருமாளை பார்த்து ரொம்ப பிரமிச்சியாகி பார்க்க ஒரு மாதிரி மனசு உருகி வேண்டிக்கிறாரு. அப்போ வந்து அதை பார்த்த உடனே அவர் படுத்துட்டு இருக்கிற சயன கோலத்தை அதை பார்த்துட்டு உடனே சொல்கிறாரு, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், நீ இப்போ படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் முகத்தை பார்த்த உடனே சொல்கிறாரு, எல்லா அவதாரமும் வந்து இப்போ பெருமாள் 10 அவதாரம் எடுத்துக்கிறாருல, அது எல்லா அவதாரம் ஞாபகப்படுத்தி அப்போ 2 அவதாரத்தை மனத்தில் நிப்பாட்டி சொல்கிறாரு, ராம அவதாரத்தில் வந்து காடு மேடுலாம் அலைஞ்சேன், அந்த கால் வழியால் இப்படி படுத்துட்டு இருக்கியா? இல்லைனா வந்து வரக அவதாரத்தில் வந்து பூமியில் இருந்தது அதாச்சும் பூமி கடலுக்குள்ளே வந்து பூமியை தூக்கிட்டு வந்து மேலே நிப்பாட்டினையே உன் கொம்புனால், அந்த டயர்டால் இப்படி படுத்துட்டு இருக்கியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உன்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கனே, என் கூட எழுந்து நீ பேச மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி அன்பு கட்டளையாக சொல்கிறாரு. தன்னுடைய பக்தன் இப்படி கேட்ட உடனே பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தான் படுத்துருக்கிற அந்த அச்சா ரூபத்தில் வந்து அப்படியே எழுந்திரிச்சு ஒரு கையை மட்டும் ஊனி அப்படியே எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்து பதறி போன அந்த திருமலிசை ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் சொல்கிறேன்னு சொல்லி எழுந்திருக்காத, நீயே டயர்டாக படுத்துட்டு இருக்க, பெருமாளே நான் சொல்கிறேன்னு இப்படி எழுந்திருக்காத, நீ அப்படியே இரு வாழைக்கேசனே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே நீ படுத்துகிட்டே என் கூட பேசினா போதும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஸ்டாப் பண்ணோன்னு என்ன பண்ணுறாரு, பெருமாளால் ஏந்திரிக்கவும் முடியலை, பெருமாளால் படுத்துக்கவும் முடியல. ஸோ என்னென்னா அப்படியே அது பேர் வந்து உத்தான சயனம் சொல்லுவாங்க. அதாச்சும் ஒரு கையை ஊனி அப்படி எழுந்திருக்கும் போது அப்படியே படுக்காத போது இருக்கிற அந்த சயனத்து கோலத்தை இப்பயே நீங்கள் போனால் தரிசிக்கலாம். 108 திவ்ய தேசத்தில் இல்லாத சிறப்பு என்னென்னா இந்தோட அச்சா ரூபத்தில் மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்குது. பெருமாள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நல்லா சயன கோலத்தில் நல்லா ஜாலியாக படுத்துட்டு இருப்பார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மற்ற இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தசாரதி கோயிலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வரதன் சன்னதி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், நின்ன மேலுக்கு சேவை செய்ப்பார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் படுத்த ரூபத்திலே இருக்க மாட்டார், நின்ன ரூபத்தில் இல்லாமல் அதாச்சும் எக்ஸாம்பிள் சென்டராக ஒரு ரூபத்தில் இருப்பார். இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து 1000 கோடி கண் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீங்கள் எப்போ போனாலும் கும்பகோணத்தில் மறக்காமல் இந்த பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 360 டிகிரி இல்லாத ஒரு மாதிரி 90 டிகிரி ஷேட்லேயே படுத்துட்டு இருப்பார். பெருமாள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும்.